இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு 2 முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இது சம்மந்தமாக அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பிஐ அலர்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு பப்ளிகேஷன் நோட்டீஸ் பிஆர் ஆஃப் டி ஃபேக் வீடியோ சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்ததாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் அனைத்து வாடிக்கையாளர்களையும் பொதுமக்களையும் எச்சரிக்கிறது சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, அதன் உயர் நிர்வாகத்தின் டீப் ஃபேக் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகின்றன. அவை சில முதலீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்றன அல்லது ஆதரிக்கின்றன. தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இது போன்ற திட்டங்களில் மக்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்யுமாறு இந்த வீடியோக்கள் அறிவுறுத்துகின்றன. எஸ்பிஐ அல்லது அதன் உயர் அதிகாரிகள் எவரும் நம்பத்தகாத அல்லது வழக்கத்திற்கு மாறாக அதிக வருமானத்தை அளிக்கும் அத்தகைய முதலீட்டு திட்டங்களை வழங்குவதில்லை அல்லது ஆதரிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். எனவே சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் இது போன்ற டீப் ஃபேக் வீடியோக்களில் ஈடுபடுவதற்கும் அதற்கு இரையாவதற்கும் எதிராக பொதுமக்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா டீப் ஃபேக் வீடியோஸ் வருது. அதில் எஸ்பிஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதிகமாக அமௌண்ட் கிடைக்கின்ற மாதிரி ஃபேக் வீடியோ வருது. அதெல்லாம் பொதுமக்கள் நம்ப வேணாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் அறிவிப்பு. இரண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போது எஸ்பிஐ ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு எல்லாமே கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. உங்கள் மொபைலில் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி எந்த ஒரு ஆப் இருந்தாலும் போதும், இந்த யூபிஐ ஆப் மூலமாக ஈஸியாக நீங்கள் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியும். அது எப்படி ஏடிஎம் கார்டு இல்லாமல் வித்ட்ரா பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஏடிஎம் போனோடனே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்லேயே யூபிஐ கியூஆர் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் என்டர் த அமௌண்ட் நாட் மோர் தென் 5,000 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு அமௌண்ட் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் 5,000 வரைக்கும் அமௌண்ட் ஜிபே யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்கேன் கியூஆர் கோட் யூஸிங் யூபிஐ ஆப் இன் யுவர் ஃபோன் அண்ட் ஆத்தரைஸ் த ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கியூஆர் கோடை உங்களோட மொபைலில் நீங்கள் கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலே ஸ்கேன் கியூஆர் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கியூஆர் கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஜிபேயில் பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் உங்களோட யூபிஐக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுற மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணிக்கிங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வித்ட்ராவல் ஆகிடும். அந்த அமௌண்ட் நீங்கள் மிஷின்லேருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஜிபே மூலமாக அல்லது மற்ற யூபிஐ ஆப், ஃபோன்பே எந்த ஆப் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஒரு நாளைக்கு 5,000 வரைக்கும் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டைம் நீங்கள் ஏடிஎம் கார்டு மறந்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இந்த யூபிஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் வித்ட்ராவல் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.